இந்த பொண்ணு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போறதுக்காக குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இவளோட வீட்டுல 2 பேர் திருடிட்டு இருப்பாங்க. இவளை பார்த்தோன்னே 2 பேர்ல ஒருத்தன் கண்ணை எடுத்து சுடுறதுக்கு பாக்குறா. ஆனா அவ அந்த நேரம் பார்த்து கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்றா. இன்னொருத்தன் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றா. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்றதெல்லாம் அவனும் நம்பிடுறாங்க. இவளும் ஒரு ஃபங்க்ஷன் போறதுனால எல்லா நகையுமே வெளியே எடுத்து வச்சிருப்பா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவன் வச்சிருந்த எல்லா நகையுமே எடுத்துடுறாங்க. அதுல இருந்த ஒரு சூட்கேஸை மட்டும் திறக்க முடியல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளோட போன்ல ஏதாவது குழு இருக்குமான்னு சொல்லிட்டு அவளுடைய போன் எடுத்து பாக்குறாங்க. அவளுக்கு அவங்க போன் எடுக்க வராங்க தெரிஞ்சு அந்த போன் எடுக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அவன் எடுத்துறான். எடுத்து பார்த்தா அதுல பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ பாஸ்வேர்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபேஸ் லாக் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு போகும்போது அவர் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து ஃபேஸ்ல மாட்டிக்கிறா. அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு யோசனை வருது. இவளோட போட்டோவை காமிச்சா அன்லாக் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவங்க பிளான் பண்ண மாதிரி அன்லாக் ஆயிடுது. அப்புறம் இந்த 2 பேர் இந்த சூட்கேஸை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சு அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இவ ஒரு பிளான் பண்றா. மறுபடியும் குளிக்க போற மாதிரி இவளுடைய ட்ரெஸ் கழட்டிட்டு பாத்ரூமுக்கு போறா. அதுல ஒருத்தன் இவ பின்னாடியே வந்துடுறான். இவன் வந்து பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணும் போது பின்னாடி மறைஞ்சிருந்து இவனுடைய தலையில அடிச்சிருவான். எங்கடா போனவன் ஆலங்கானு சொல்லிட்டு இவனும் வருவான். மறுபடியும் மறைஞ்சிருந்து அவனுடைய தலையில அடிச்சுட்டு 2 பேத்தையுமே பாத்ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுவா.